ஹாய், ஹலோடா. இப்ப நம்ம வீடியோஸ் 47 பிஎல் கனாக்காலம் காலங்கள் எபிசோட்குள்ள போயிடலாம். போன பார்ட்ல வந்து எல்லாருமே பேர் பேரா ஆயிருந்துப்பாங்க. இப்போ வந்து அதில் கட் பண்ணி ஒரு 6 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு ஸ்டேஜ் தான் காட்டுறோம். அங்கே வந்து ஒயிட் கலர் கோட் ஷூட்டோட 2 பேர் நிற்கிறாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கிறாங்க. அவங்க ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைலு. யோனா அவ வந்து சேர்ல வந்து உட்காந்துருக்கா கீழே. ஏஹோ சொல்லுடி, செம்ம அழகா இருக்காங்களா 2 பேரையும் பார்க்கறதுக்கு. ஆமாடி, சொன்ன மாதிரியே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மேரேஜ் ஒத்துக்கிட்டாங்க பார்த்தியா. நீ தான் இருக்கியே, எனக்கு என்னடி பிஸ்னஸ்ன்னு சுற்றிட்டு கிடக்குற. எங்கன்னா மேரேஜ் பண்ணி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறா. நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணாமையே அப்போ என்னுடைய ஜூனியர் உன் வயிற்றுல இருக்கிறான் பூஜை நீ வேற அப்படி சொல்லி யோனா வந்து கையை வச்சு ஸ்டொமக்ல குத்துறா. வலிக்குதுடி. சாரி பண்றதே பண்ணிடு. அப்புறம் சாரின்னு இதுதான் என் மச்சான் அப்பவே சொன்னான். எவன்மா எந்த மச்சான் சொல்றா, என்ன சொன்னான்? ஒன்றும் சொல்ல தாயே, அமைதியா உட்கார அப்படியே பத்திரகாளியாட்டம் ஆடிடுவேன் அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் அழகா உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து யோனா வந்து ஒரு 8 மந்த்ஸ் வந்து பிரெக்னெண்ட்டு. யோனா பயன் அப்படி சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போட்டு பார்த்துடி அப்படி சொல்லி கத்துறாரு. காதுவே வாங்கல. வயனை பார்த்த சந்தோஷத்துல ஏன்னா எந்திரிச்சு போய் அப்படியே வயனை டைட்டா ஹக் பண்ணிக்கிறா. நீ பார்த்துடி எப்படி இருக்கு பேபி கண்ணா நல்லா இருக்க. இன்னடி இவ்வளவு லேட்டா வந்திருக்க. அட நீ வேற இன்னும் மோசமா பண்ண பாஸ் எனக்கு லீவே தர மாட்டேன்ட்டாண்டி. அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டு லீவ் வாங்கிட்டு ஓடியான்ட்டேன். இன்னைக்கு நான் ஆஃபீஸ் வச்சேன். அது முக்கியமான மீட்டிங் வந்து அவனுக்கு பிஏவா இருந்துட்டு நான் படுற பாடு இருக்கே, என்னால முடியலடி. இதுக்கு தான் சொன்னேன் இவங்களோட ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன். வேணாண்டி. என்னடி வேணா சுமாரு அப்படி சொல்லிட்டு சரி வா, அதை பத்தி பேசினாலே அப்படியே அப்செட் ஆயிடுவா. வந்து உட்காருவா அப்படி சொல்லி இப்போ வந்து யோனாவும் நீங்க வந்து உட்காருங்க. அவ வந்து நீ வந்து யோனோட அந்த பாப்பா மூமெண்ட்லாம் எப்படி இருக்க? மூமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கா. இப்போ என்னன்னு தெரியல, அமைதியா இருக்கா. கேர்ள் பேபியா என்ன? கேர்ள் பேபி தாண்டி. சரி அப்படி சொல்லி இப்போ வந்து நீங்கள் எப்படி சொன்னால் வந்து ஒரு அழகான சாரீ தான் அப்படியே வியர் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க ப்ளூ கலரில். உங்களை யாரும் வந்து பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அங்கே சுகா தான். அவர் ஃபேஸில் ஸ்மைலே இல்லை, உங்களை மட்டுமே தான் பார்த்துட்டுருக்குறாரு. நீங்கள் அப்படியே தலையை கீழே குனிஞ்சிக்கிறீங்க. கீழே குனியும் போது உங்கள் கண்ணில் அப்படியே டேஸ் வந்து அப்படியே கீழே விழுது. அது யாருக்கும் தெரியாமல் அப்படியே வந்து பண்ணிக்கிறீங்க. இப்போ யோனா தான். என்னடி ஒன்றும் இல்லடி, சும்மா எத்தனை நாள் ரீ சும்மா சொல்லிட்டு இப்படியே சமாளிச்சுட்டே இருப்பேன். இது இப்போ நேற்று வந்து லவ் இல்லைடி, இதெல்லாம் ரொம்ப வருஷமா நீ அவரை லவ் பண்ணிட்டு இருந்தது தானே, அப்புறம் லவ் ஏற்றுக்கிட்டாரு தானே, அப்புறம் ஏன்டி விடுயோனா? அவனுக்கு எத்தனை வாட்டி நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. விடுயோனா, இப்போ நான் இருக்கட்டா போட்டா. ஐயோ தாயே நீருமா அப்படி சொல்லி யோனா வந்து அப்படியே உட்காந்துக்கிறான். சுபீன் என்ன காய் வாடா அப்படி சொல்லி சுபின் அந்த கையை பிடிச்சிட்டு இப்போ காய் வந்து இழுத்துட்டு வராது. விடுடா, எதுக்குடா விடணும்? நம்ம 2 பேர்ட்ட ஆல்ரெடி என்கேஜ் தானே, என்கேஜ் பண்ணிட்டோம்ல, அப்புறம் என்னடா இதுடா ஒரே ஷையா இருக்கு. இதுதான் ஷையுக்கு ஒன்றும் குறைச்சே இல்லை அப்படி சொல்லி அந்த கண்ணத்தை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி கிள்ளுவாங்களா அந்த மாதிரி பிடிச்சி கிள்ளுவாரு. வச்சுக்கிட்டு அப்படி சொல்லி சுபின் வந்து தள்ளி விட்டுட்டு ஒரு பாட்டுக்கு போறாரு. என்னடா அப்படி சொல்லி பின்னாடியே வந்து காய் ஓடுறாரு. அந்த பக்கம் நாம்ஜின் இப்போ ஜின்னு கையில வந்து ஒரு பேபி ஒன்று இருக்கு. அந்த என்னடா ஜின்ன பாப்பா எதுக்கு அழுவுறீங்க? ஆமா மாமாட்ட போன் நீ இறக்கி விடு ஜின். ஆரம்பா என்ன என்னை இறக்கிட்டு சொல்லு இந்த ஜின் அம்மாவை. நான் போகணும். எங்க போகணும்? மாமா கிட்ட போகணும். மாமாக்கு தான் அங்க என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு இருக்கா, இந்த நேரத்துல போகலாமா? நான் போகணும் மாமா கிட்ட. நான் அந்த மாமாட்ட இல்லை, இந்த மாமாட்ட போகணும் அப்படி சொல்லி அந்த பக்கம் கை காட்டுறான். அங்க பிளாக் கலர் கோட்டோட வந்து நம்ம ஜியோன் தான் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. ஜியோன் சொல்லு ஜியோன். இவ பாரு ஜீவனை பாப்பா உங்ககிட்ட வரணுமா? ஜீவனா அப்படி சொன்னாங்க. இப்போ வந்து வேகமா ஓடுது. 3 வயசு தான் இருக்கும் அந்த பாப்பாக்கு. வேகமா ஓடி போய் அப்படியே வந்து அப்படியே கேட்ச் பிடிச்சிடுறாரு. ஜியோனு என்னாச்சு? அந்த மாமா கூட நான் பேசினேன். ஏன் என்னாச்சு? அந்த மாமா என்கிட்ட என்னையே தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. இப்போ என்னையை விட்டுட்டு
தேவும் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அதனால அந்த மாமா கூட நான் பேச மாட்டேன். ஓஹோ! அப்போ நானு ஓ நீ மேரேஜ் பண்ணிக்க போறியா என்ன? ஐடியா இருக்கு. ஆனா அவங்க ஒத்துக்க மாட்றாங்களே! யாரு? அதோ நிக்கிறாங்க பாரு! அப்படியே சொல்லி கை காட்டுறாங்க. அங்க நம்ம ஜிமின் தான். அங்க வந்திருக்க கெஸ்ட் கூடலாம் வந்து பேசிட்டு அப்படியே வந்து நின்னுட்டு இருக்கிறாரு. ஓ! ஜிமினாவா? ஆமா, ஆமா. ஜிமினா. எப்படி இருக்கான்? லவ் பண்றியா? ஆமா. சீக்ரெட்டா? ஓஹோ! அப்போ நானும் மேரேஜ் பண்ணா இந்த மாமாட்ட பேச மாட்டியா? ஆஹா! நீ தான் என்கிட்ட சொன்னீங்க. அவன் என்கிட்ட சொல்லவே இல்ல. அதனால அவன் கூட நான் உன் கூட மட்டும் இவங்க பாப்பா ஃப்ரெண்ட். ஓகே. ஓகேடி செல்லம். ம். ஆ வேணா ஒரு ஐடியா இருக்கு. இந்த ஜியோன் மாமாக்கு. என்ன ஐடியா? ம். நீன வேணா மேரேஜ் பண்ணிக்கிறேன். உன்னை வேணா வச்சுக்கிட்டா? ஏய்! தப்பு தப்பா பேசக்கூடாது. இப்படி பேசுன, நான் போயி ஜங்குக் மாமாட்ட சொல்லி விட்டுருவேன் பார்த்துக்க. அப்படின்னு சொல்லி ஜீனு பாப்பா சொல்லுது. ஐய்யய்யோ! ஜியோன் மாமாம்மா பயந்துட்டேன். போ போ அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏய்! ஜீனா பாப்பா அப்படின்னு சொல்லி ஜிமின் வராரு. சீக்ரெட் சொல்லாத அப்படின்னு சொல்லி வந்து ஜியோன் சொல்றாரு. ஓகே சீக்ரெட். நீ எனக்கு சாக்லேட் வாங்கி தரணும் அப்பதான். சரி ஓகே. ஐஸ்கிரீம்? ஏய் வாலு! ஆஹா! இந்த சீக்ரெட் தெரியக்கூடாதுன்னா, நீ எனக்கு சாக்லேட், ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரணும். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அவங்க 2 பேருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கு? அப்பாக்கும், அம்மாக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா ஜுன்னு பாப்பாவ அடிப்பாங்கல்ல. பாப்பாக்கு வலிக்கும்ல. "இருடி தங்கம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜியோன் வந்து அப்படியே அவருடைய சீக்ல வந்து அப்படியே கிஸ் பண்ணாரு. அவ எப்படி இருக்கான்னு சொன்னா, கொஞ்சம் சப்பியா இருக்கிறா. கண்ணம் கிண்ணம்லாம் புசு புசுன்னு இருக்கு. பார்க்கறதுக்கு அப்படியே ஜின் மாதிரியே இருக்கு அந்த பாப்பா. அப்படியே அண்ணா மாதிரியே இருக்கு. அப்படி சொல்லி மறுபடியும் அப்படியே பயங்கரமா டைட்டா கிஸ் பண்றாரு. ஜிம்மி வந்து, ஏய் என்ன பண்ற? அறிவில்ல உனக்கு? பாப்பா போயிட்டு இப்படி நசுக்குற. நீ வாடா செல்லம். ஆமா ஜிமினா, இவனை பாரேன். இன்னும் கிஸ் பண்றான்னு சொல்லிட்டு நீ எப்படி பாரு என் சீக்ஸ்லாம் எவ்வளோ ரெட்டிஸா இருக்கு பாத்தியா? இவனை நீ சொல்லு ஜின்ன பாப்பா. இவனை அடிக்கலாமா? அடிக்கலாம். அடி. நீ அடிச்சா அவன் ஒண்ணும் சொல்ல மாட்டான். என்னது? இல்ல. நீ அவன் ஃப்ரெண்டு தானே? நீ அடிச்சா அவன் ஒண்ணும் சொல்ல மாட்டான். அதுவும் ஜின்னா பாப்பாக்காக. ஜியோன் சொல்லு ஜீன் இங்க வா அப்படின்னு சொல்லி ஜிம் வந்து அங்க வந்து கை காட்டுறாரு. ஜிம்மி பாப்பா பாத்துக்க நான் வரேன். சரி ஓகேடா அப்படிங்கிறாங்க. இப்போ ஜியோன் வந்து அங்க ஜின் கூப்பிட்டாரு சொல்லி மேரேஜ் வேலையா வந்து அவர் போயிட்டாரு. இப்போ வந்து ஃபாதரும் வந்து வந்துடுறாரு. அந்த பக்கம் டேக்குப் தான் செம்ம ஸ்மைலா இருக்கு அவங்களுக்கு. அவங்க பிஸ்னஸ்லயும் வந்து ஓரளவு பிஸ்னஸ்லயும் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்க நினைச்ச லைஃப்பும் அவங்க அவ்வளோ லவ் பண்ணியிருப்பாங்க இந்த 6 இயர் கேப்ல. இது வந்து ஃபேமிலியில எல்லாருக்குமே சம்மதம். அதனால வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம். இன்னொரு 2, 3 மந்த்ஸ்ல வந்து மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்கேஜ்மெண்ட்டுக்கான இது போயிட்டுருக்கு. ஃபாதரும் வந்துட்டாரு. சரி ஓகேம்மா ஆரம்பிக்கலாமா? ஓகே ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து ஒத்துக்கிறாங்க. இப்போ அந்த ஸ்டேஜ்ல தான் இப்போ வந்து டேக்குக்கு 2 பேரும் வந்து நின்னுட்டு இருக்காங்க. சரி ஓகே. நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து ஜூனா பாப்பா, "நான் போறேன். மாமாட்ட போறேன்" அப்படின்னு சொல்லி குதிக்குது. இப்போ ஜின்னு என்ன பண்றாரு, அம் அ சுபின், "ஆ சொல்லுங்கய்யா." ஜின்னு அப்ப தூக்கிட்டு போய் அங்க ஸ்டேஜ்ல விட ஜங்குக்கிட்ட போறாங்க. சரி ஓகே ஹயா அப்படி சொல்லி இப்போ ஜின்னு பாப்பாவ தூக்கிட்டு போய் இப்போ ஸ்டேஜ்ல விடுறாங்க. ஜின்னு வந்து ஒரு ஓரமா நின்னு அங்க தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு டே தான் ரிங் எடுத்து இப்போ ஜங்குக்கோட அ ஃபிங்கர்ல வந்து போடுறாரு. இப்போ வந்து ஜிம்மோட கண் வந்து அப்படியே கலங்கிருச்சு. சரிப்பா, இப்ப நீ வந்து கையில போடு அப்படின்னு வந்து உங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இப்போ வந்து அ ஜங்குக்கும் என்ன பண்ணாரு, ரிங் எடுத்து அவ்ளோ ஒரு பிரைட் ஸ்மைலோட அ டேய பார்த்தபடியே டேயோட ஃபிங்கர்ல வந்து ரிங் வந்து போடுறாரு. இப்போ கலங்குன கண்ல இருந்து அப்படியே வந்து டீயர்ஸ் வந்து கீழ ஃபால் ஆகுது. ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனா அவர் கண்லருந்து அவ்ளோ டீயர்ஸ் வருது. ஆ ஜங்குக் உனக்கு வந்து டே தான் கரெக்ட்ல. டே டேக்கு நான் இதாவேனா? உன் உன் தகுதிக்கு டே தான் கரெக்ட். நான் கரெக்ட் கிடையாது.
அப்படி சொல்லி அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பேக்லயே நடப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அப்படியே நடந்துட்டு இப்போ அப்படியே டக்குன்னு ஃப்ரெண்ட்ல திரும்புறாரு. அந்த ஸ்மைல் அப்படியே போயிடுது. இப்போ அவருடைய கண்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. அதை தொடச்சிட்டு அப்படியே வெளியே போயிடுறாரு. ரொம்ப தூரம் அப்படியே நடந்து போயிடுறாரு. பக்கத்துலேயே பார்க் மாதிரி இருக்கு. அங்க போய் உட்காந்துக்கிறாரு. அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு சைலண்டா. அப்போ அவருடைய ஷோல்டர்ல யாரோ வந்து கை வைக்கிற மாதிரி இருக்கு. அவர் வந்து வேகமா கண்ணீரை தொடச்சிட்டு திரும்பி பார்க்குறாரு. காய் தான். சொல்லு காய், என்னாச்சு? ஏன் ஃபங்க்ஷன்லேருந்து பாதியிலே வந்துட்டேன்? ஆ இல்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான். சமாளிக்காத ஜிம்மி, எனக்கு எல்லாமே தெரியும். என்ன என்ன தெரியும்? பாரு ஜிமின் அப்படி சொல்லி இப்போ ஜிமின் பக்கத்துல வந்து காய் வந்து உட்கார்றாரு. நீ என் குக்க லவ் பண்ணதானே அப்படின்னு கேட்டோன்னே செம்ம ஷாக் ஆயிடுது ஜிம்மின்க்கு. இது வரைக்கும் அவர் யார்கிட்டையுமே இந்த விஷயத்த சொன்னதே கிடையாது. அவர் மனசுக்குள்ளே தான் அவர் வச்சிருந்தாரு. இது எப்படி காய்க்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ ஜிம்மின் வந்து காயை தான் பார்க்குறாரு. இல்லையே காய், அப்படிலாம் எதுவுமே இல்லையே. மறைக்காத ஜிம்மி, எனக்கு எல்லாம் தெரியும். அன்னைக்கு ஸ்கூல்ல நடந்துச்சுல்ல, நான் அப்பவே கெஸ் பண்ணிட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து ஜங்குக்கை லவ் பண்ற அப்படின்ட்டு. ம், இது வந்து நீ இல்லை இல்லை காயா, அப்படிலாம் எதுவுமே இல்லை. போய் சொல்லாத ஜிம்மி, எனக்கு நிஜமா எல்லாம் தெரியும். அப்படிலாம் இல்லைடா, நீ என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? சரி, உன் தம்பி சுபி மேல சத்தியம் பண்ணி சொல்லு நீ ஜங்குக்கை லவ் பண்ணன்னு சொல்லிட்டு. அப்படி சொன்னோன்னே அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. தெரியும் ஜிம்மி உனக்கு நீ ஜங்குக்கை எவ்வளோ லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டேயோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் உனக்கு ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியும். நீ டேக்காகவும் ஜங்குக்காகவும் உன்னுடைய லவ்வை நீ அப்படிலாம் இல்லைடா. ஜங்குக்கு வந்து டே தான் லவ் பண்ணான். என்னையும் லவ் பண்ணல. நான் கூட தான் இருந்தேன். அவனுக்கு டே டே கிட்ட இருக்க அந்த லவ் என்னை பார்க்கும்போது இல்லைல்ல. இது வெறும் ஒன் சைடு லவ் தான்டா. இருந்தாலும் நீ ரொம்ப கஷ்டப்படுறல. இன்னைக்கு உன் கண்ணு முன்னாடி நீ லவ் பண்ற பையன் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஃபிங்கரில் ரிங் போடும்போது உனக்கு எவ்வளோ பெயினாக இருக்குன்னு எனக்கு புரியுது காய். எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, என்ன இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதுதானே சொல்லணும்னு நினச்சேன்னு எப்பயே சொல்லியிருப்பேன்டா. இதால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே எதுனா பிரச்சனை வரும். ஒருத்தவங்க மனசு என்ன சொல்கிறது, மூஞ்சில முடிக்கவே வந்து தர்ம சங்கடமாக இருக்கும். எனக்கு புரியுது. அதனால தாண்டா நான் இத்தனை வருஷமாக இதை நீ எப்படி உன் லவ்வை உன் மனசுக்குள்ளே வச்சுட்டியோ அதே மாதிரி இதையும் என் மனசுக்குள்ளே நான் வச்சுக்கிட்டேன்டா. ரொம்ப தேங்க்ஸ்டா காய். இப்போ எனக்கு பயம் இல்லை தெரியுமா? எதுக்கு இல்லை, இவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறேன்ல, கண்டிப்பாக என் தம்பியோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அப்போது உன் ஃப்யூச்சர் எனக்கு என்னடா ஃப்யூச்சர்? கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு லண்டன் போயிடலான் இருக்கேன். லண்டன்கா? ஆமாம், அந்த ஆஃபேஜில் இருக்கான ஃபாதர், அப்புறம் நம்ம படித்த அந்த ஸ்கூல் பிரின்ஸ்பால், அவங்க 2 பேரும் வந்து லண்டனில் ஏதோ ஜாப் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே போயிடலான் இருக்கேன். இன்னொரு 2-3 மந்த்ஸில் கன்ஃபார்ம் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எங்களை விட்டுட்டு போயிடுவியடா? இங்கே இருந்தேன்னா கொஞ்சம் கஷ்டமாக வெளியே வந்துட்டேன். எனக்கு மைண்டுக்கு புரியுது, ஆனால் மனசுக்கு புரியல காய். அப்பப்போ பெயின் வருது. ஒரு வேளை எப்பயாவது ஒரு வாட்டி இது டேக்கோ இல்லை ஜங்குக்கோ தெரிஞ்சுதுன்னு சொன்னால் அவங்க லைஃப் ஹாப்பியாக வாழ்வாங்களா? ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல என்னன்னு நினச்சி. அதனால தான்டா. சரி, யார்கிட்டையும் சொல்லாத. சொல்ல மாட்டேன்டா. சரி போகலாமா? எல்லாம் அங்கே தானே இருக்காங்க? ஆமாடா. அவங்க வீட்டில் டின்னர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, ஜங்குக் வீட்டில். சரி, ஓகே. சரி போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. டின்னரை முடிச்சுட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. இப்போ நீங்கள் தான் ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லாருக்குமே பாய் பாய் சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே வெளியே வரீங்க. பயன், சொல்லுங்கள் சிவா. சிவாவா?
இப்போ சீனியர் தானே கூப்பிடுவேன். அப்படி கூப்பிட தோணல சுகா. என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு டைம் இல்ல. என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? சுகா, வேணாம். எல்லாரும் இருக்காங்க. அதனால தான் சொன்னேன் வெளிய போய் பேசலான்னு. வா அப்படி சொல்லி அப்படியே தர தரன்னு கைய பிடிச்சு அப்படியே இழுத்துட்டு போறாரு. இப்போ நீங்க அந்த கைய அப்படியே தட்டி விட்டுறீங்க. சுகா ப்ளீஸ். என்ன இது? இப்படியா பிஹேவ் பண்ணுவீங்க? படிச்சிருக்கீங்க தானே? இதுல ஒரு கம்பெனிக்கு எம்பி வேற. என்ன இப்படி அன்டீசென்ட்டா நடந்துக்கிறீங்க? போங்க சுகா அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து அங்கேருந்து ஒரு ஆட்டோ ஏறி நேரா அவங்க ஃப்ளாட்டுக்கு போயிடுறீங்க. உள்ள போயிடுறீங்க. டோர் அப்படியே சாத்திடுறீங்க. நீங்க விட்டுட்டு போன இடத்துல சுகா அப்படியே ஸ்டாப் ஆயி, அந்த ஆட்டோ மறையிற வரைக்கும் நின்னு உங்களையே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவர் கண்ல அவ்ளோ டியர்ஸு வந்து அப்படியே துடைக்கிறாரு. இப்போ ஜெயோ, "என்னடா மச்சான்? நானாடா உன் பின்னாடி சுத்துனேன்? நானாடா சீனியர் நான் என் பின்னாடி சுத்துன்னு சொன்னேன். என் பின்னாடி சுத்தி லவ் பண்ணி எனக்காக இவ்ளோ பண்ணிட்ட. இப்போ இப்போ நான் வேணான்னு சொல்லிட்டு போறேன்டா. அவ நீ வேணான்னு சொல்லிட்டு போகலடா. அவ சிச்சுவேஷனை நீ புரிஞ்சுக்கோ. உன் ஃபேமிலிக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாதுடா மச்சான். உன் வீட்ல வேலை செஞ்சவங்களோட பொண்ணுடா. அதுவும் நீடா வேலை செஞ்சவங்க பொண்ணுடா. எப்படி உன் வீட்ல ஒத்துப்பாங்க? அவங்க ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்கலைன்னா என்ன ஜெகம்? எனக்கு பயம் வேணும். எனக்கு தெரியும்ல நான் அவ்வளோ எவ்வளோ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. அவங்க பேசுனாங்கிறதுக்காக, டேய் அவங்க பேசுனதோட போயிருந்தா பரவாயில்ல. அவங்க அம்மாவோட உயிரே போயிடுச்சுடா. அது காலத்துக்கும் அவ மறக்க முடியுமா? இல்ல உன் பேரண்ட்ஸ் அவ மன்னிக்க முடியுமா? யோசிச்சு பாரு சுகா. என்னடா எனக்கு மேரேஜ்னு ஒன்று ஆதான். அது அவ கூட மட்டும்தான். என்னடா பேசுற? ஆமாடா. இல்லைன்னா நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருவேன். அப்படி சொல்லி சுகா அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. நீங்க தான் உங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஒரு ஃப்ளாட்ல தான் இருக்கீங்க. பழைய வீட்ல இல்ல. ஆ அப்படியே பெட்ல போய் அப்படியே படுத்துட்டு பயங்கரமா அழுவுறீங்க. ஒரு விஷயத்த வந்து யோசிக்கிறீங்க. ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கவங்க படிப்பு முடிச்சுட்டு அவங்க கம்பெனி, பிசினஸ், ஆ வேற ஜாப் அந்த மாரி வந்து அப்படியே போயிருந்திருப்பீங்க. சுகா வந்து எவ்வளவோ கூப்பிட்டுருப்பாரு. என் கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டே இருக்க சரி என் கம்பெனி வேணாம். ஜிஹப் கம்பெனி போயின்னு ஜியோன் அவங்க கம்பெனி போ. இல்ல இதனால ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும். வேணாம். என் தகுதிக்கு எனக்கு என்ன ஜாப் கிடைக்குதோ நான் அதுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிருப்பீங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சிவா வந்து அதுக்கு ஓகேன்னு சொல்லியிருந்திருப்பாரு. இப்போ எல்லாருமே கால் பண்ணி, "ஏய் செம்ம டென்ஷனா போகுதுடா. எங்கனா அவுட்டிங் போலாமா? எல்லாம் ஜோடி ஜோடியா" அப்படின்னு வந்து ஜின்னு வந்து சொல்றாரு. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அ எல்லாருமே அவுட்டிங் போயிட்டு செம்ம ஜாலியா அந்த டே வந்து என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து வந்திருப்பாங்க. இப்போ சுகா தான் பைக் ரொம்ப ஸ்லோவா ஓட்டுறாரு. "என்னடா பைக் ரொம்ப ஸ்லோவா ஆகுது?" "இல்லடா என் பைக் என்னன்னு தெரியல. ரொம்ப ஸ்லோவா ஆகுது. நீங்கலாம் முன்னாடி போங்கடா மச்சான். அவன் என்னமோ பிளான் பண்ணிட்டடா வாங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த பைக் வந்து அப்படியே ஸ்லோவா போயிட்டே இருக்கு. என்னாச்சு சுகா? ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ஒண்ணா சுத்துனோம்டி. இப்போ என்னன்னு தெரியல. பிசினஸ்ன்னு போயிட்டு, நீ வேற ஜாப்க்கு போறியா? சுத்தமா டைமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நேரா கொண்டு போய் உன் வீட்ல விட்டா என்ன பண்ணுவ? உள்ள போயிடுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் உன்னை எப்போ மீட் பண்ணுவேன் சொல்லு? அதனால தான் பைக்கை ஸ்லோவா ஓட்டுறேன். அப்படியே சொன்னோன்னே, நீங்க அப்படியே என்ன பண்றீங்க? பின்னாடி இருந்து அப்படியே சுகா வந்து அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. சுகா அப்படியே அவர் கையால உங்க ஹெட்ட வந்து அப்படியே அந்த ஹேர் எல்லாம் வந்து ஒரு மாரி அப்படியே தள்ளி விடுவாங்க. தடவி குடுப்பாங்கல்ல, அந்த மாரி பண்ணிட்டு, ஒத்த கையில அப்படியே பைக்க ஓட்டிட்டே போறாரு. "ஏய்! வீட்ல யார் இருக்கா?" "ஆ ஸ் ஆ சொல்லுங்க சார். என்ன இங்க வந்திருக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட பேரண்ட்ஸ் 2 பேரும், "வாங்க மேடம்." அப்படி சொல்லி உங்க உங்க அம்மா அப்பா தான் உங்க அம்மா தான் உள்ள கூட்டியாந்து வந்து அவங்கள உட்கார வைக்கிறாங்க. சொல்லுங்க மேடம். என்ன? உன் பொண்ண காமிச்சு என் பையன மயக்கலாம்னு நெனச்சிட்டு இருக்கியா?" "என்ன சொல்றீங்க மேடம்?" "ஆமா. இன்னைக்கு என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. என்னன்னா, நீங்க 2 பேரும் பைக்ல போயிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அது வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்துருந்துருப்பாங்க. நீங்க அவ்ளோ க்ளோஸா போறது. அதாவது அ சுபா அது அவங்க அப்பாவோட டிஏ. அவரு வந்து பார்த்துட்டு அந்த பிக் எடுத்து,
வீடியோ மாதிரி எடுத்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் அவங்கள்ட்ட பேசினா அவங்க பையன்கிட்ட பேசினா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும். இங்கே வந்து உங்களுடைய அம்மாட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க. உன் பொண்ணை காட்டி என் பையனை மயக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேலைக்காரியோட பொண்ணு எங்க வீட்டு மருமகளா, உன் குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை பாரு உன் பொண்ணுகிட்ட சொல்லிடு, என் பையனை எங்களால் அடக்க முடியாது, ஓப்பனாகவே சொல்கிறேன், அவன் ஒத்துக்க மாட்டான். அதனால தான் நம்ம நேராக இங்கே வந்துருக்கோம். உன் பொண்ணுகிட்ட சொல்லி உங்கள் மரியாதையை நீங்களே காப்பாற்றிங்க, இல்லைன்னா உன் பொண்ணு உயிரோடே இருக்க மாட்டான், புரியுதா அப்படி சொல்லி மிரட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ சுகா தான் உங்கள் வீட்டுக்கு கிட்ட வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணி உங்களை இறக்கி விடுறாரு. இத்தனை நாள் உங்கள் அம்மாவுக்கு வந்து எதுவும் தப்பாகவே தெரிஞ்சிருக்காது. எல்லாரோடைய பைக்லேருந்து தான் நீங்கள் போவீங்க. ஜெயின் எல்லாருமே ட்ராப் பண்ணியிருப்பாங்க. இப்போ சுகா கூட வர்றது உங்கள் அம்மாவுக்கு அவங்க கண்ணெல்லாம் கலங்குது. அவங்க பேசின வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் தான் அம்மா இப்போ இப்போ வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ லேட்டாக வரேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப மந்த் ஆயிடுச்சுலாம் எல்லாரும் மீட் பண்ணி அதனால தாம்மா. சரி சரி வா, ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வா, சாப்பிடுவா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்காங்க. பயன் சொல்லுமா. அம்மா உங்ககிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டது இல்லைல்ல? சொல்லுமா. அம்மா ஒரு விஷயம் கேட்குறேன், அதுக்கு நீ ஒத்துப்பியா? சொல்லுமா, என்ன விஷயமா? இனிமே சுகா கிட்ட பேசாத மா. அம்மா அப்படின்னு உங்கள் வாய்ஸ் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. எனக்கு தெரியும் பயன், அவங்க பேரண்ட்ஸ் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. இனிமேல் அவன் பையனை நீ பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு. அம்மா ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறம்மா அப்படி சொல்லி நீங்கள் எத்தனை வருஷத்துலேருந்து லவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவங்க தகுதி என்ன, நம்ம தகுதி என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அம்மா சுகா ஒத்துக்க மாட்டாம்மா, அதனால தான் நான் என்கிட்ட சொல்கிறேன். இந்த அம்மா மேலே சத்தியமா அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை எடுத்து அவங்க ஹெட்டில் வச்சுருவாங்க. அம்மா ப்ளீஸா, வேணாண்டா நமக்கு இது, அம்மாக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, நமக்காக நம்ம அம்மா அவங்க லைஃபே வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக எந்த விஷயம் தானே அப்படி சொல்லி நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு போய் செம படுத்துறீங்க. உங்கள் அம்மாவும் போய் அவங்க படுத்துறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிக்கிறீங்க. ஒரு 8 o'clock இருக்கும். ஆஃபீஸ்க்கும் போகல. இப்போ எழுந்திரிச்சு வந்து மா காஃபிமா, தலை வலிக்குது அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மாட்ட வந்து சத்தமே இல்லை. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, எல்லாமே போட்டபடியே இருக்குது. காலையில் மார்னிங் எழுந்திரிச்சு உங்கள் அம்மா எதுவும் குக் பண்ண மாதிரி உங்களுக்கு எதுவுமே தெரியல. உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. நீங்கள் நேராக அவங்களுடைய ரூமில் தான் போய் பார்க்குறீங்க. ரூம் டோர் வந்து லைட்டாக சாத்தினபடி தான் இருக்குது, ஆனால் ஓப்பனாக இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே திறந்து போய் பார்க்குறீங்க. உங்கள் அம்மா அப்படியே படுத்துருக்காங்க. உங்ககிட்ட போய் அம்மா அதான் நான் சொல்லிட்டேன்ல, ப்ளீஸ்மா என் மேல் நம்பிக்கை வைம்மா, நான் இனிமேல் சுகாவை பார்க்க மாட்டேம்மா, என்னதான் சப்மிட் பண்ணியிருக்கேங்க, ப்ளீஸ்மா மா அப்படின்னு சொல்லி அப்படியே குளுக்குறீங்க. பார்த்தா உங்கள் அம்மா இறந்துட்டாங்க. செம்ம ஷாக் உங்களுக்கு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் அம்மாவுக்கு வந்து உங்கள் அம்மா பாடியை வந்து வச்சுருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. யோனா வந்து பயங்கரமாக அழுகுறான். அம்மான்னு சொல்லிட்டு. யோனா வந்து அவங்க ஃபேமிலி வந்து கொஞ்சம் செட்டிலான ஃபேமிலி. அதே மாதிரி ஜெயஹோப் வீட்டில் இது வந்து ஒரு பெரிய விஷயமாவே அவங்களுக்கு தெரியல. அவங்க ஃபேமிலியில் வந்து ஒத்துக்கிட்டாங்க. இங்கே சுகாவோட ஃபேமிலி தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறது. சுகா கூட வந்திருப்பாரு. அவருக்கும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே வந்திருக்காங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இப்படியே தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. சுகா வந்து உங்கள்கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் முடியல. உங்கள் கையை பிடிச்சி அப்படியே திருப்புறாரு. பயன், சொல்லுங்க சுகா, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ அவாய்ட் பண்ணுற? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சுகா, நான் பேசுகிற மைண்ட் செட்டில் இல்லை. ப்ளீஸ் நீ வீட்டுக்கு கிளம்பு, என் பேரண்ட்ஸ் ஒன்று தேடுவாங்க. என்னடி பேசிட்டு இருக்க? ஆண்டி டெத் ஆகிருக்காங்க. ஃபோன் சொல்கிற, அதான் எல்லாம் முடிஞ்சிச்சுல.
எல்லாம் அடக்கமெல்லாம் பண்ணியாச்சுல. நீ ப்ளீஸ் கிளம்பு சுகா. என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ப்ளீஸ் சுகா, தயவு செய்து கிளம்பு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறீங்க. அங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. எல்லாருமே திரும்பி உங்களை தான் பார்க்குறாங்க. யோனா வந்து என்னடி ஆச்சு? ப்ளீஸ் எல்லாரும் கிளம்புறீங்க. நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏய் லூசாடி நீ, தனியா இருக்கக்கூடாதுன்னா நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கிறோம். ப்ளீஸ் எனக்கு யாரும் வேண்டாம். எல்லாம் கிளம்புங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்து கத்துறா. ஜேஹுக்கும் யோனா வந்து இப்பதான் நியூ மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆல்ரெடி ஜின் அப்புறம் ஆரம்புக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கும். அவங்க கையில வந்து பேபி இருக்கு. 2 வயசு ஒரு பேபி. ஜின்னு போய் என்னாச்சு வயன்? ஒன்றும் இல்லை ஜின், ப்ளீஸ் நான் தனியா இருக்கணும்னு விரும்புறேன். எல்லாரும் ப்ளீஸ் கிளம்புங்க. சுகா இதுக்கு மேலே என்னை பார்க்க வராதீங்க அப்படி சொல்லிட்டு நேரா அவங்க ரூம்ல போய் அப்படியே கதவை சாத்திக்கிறீங்க. சரி அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஜேஹூப் ஆரம்லாம் வந்து சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்படியே தான் ஒரு 1 வீக் வந்து ஸ்கிப் ஆயிருந்திருக்கும். இப்போ 1 வீக் கழிச்சு உங்க வீட்டு முன்னாடி வந்து சுகா வந்து நிற்கிறாரு. பார்த்தா வீடு பூட்டியிருக்கு. அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணு நெக்ஸ்ட் டேவே வீடு காலி பண்ணிட்டு போயிடுச்சுப்பா. ஆனால் எங்கே போச்சு என்னன்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்படியே தான் ஒரு 6 மந்த் ஆயிருந்திருக்கும். அவங்கள எல்லாருமே தேடுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்றாங்க. ஆனா முடியல. இப்போ சுகா வந்து ஒரு பிசினஸ் மீட்டிங்காக ஒரு கம்பெனிக்கு வந்து வந்திருக்காரு. அங்க பார்த்தா நீங்க வந்து அந்த கம்பெனி எம்டியோட மேனேஜரா இருக்கிறீங்க. பர்சனல் செக்ரட்டரியா. அத வந்து அவரு வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து அவருக்கு செம்ம ஹேப்பியாவும் இருக்கு. அதே நேரம் அவ்வளோ கோவமாவும் இருக்கு அவருக்கு. இப்போ உங்ககிட்ட பேசலாம்னு எவ்வளோ ட்ரை பண்றாரு. நீங்க வந்து அதுக்கான இடமே குடுக்க மாட்டீங்க. அவர விட்டு எவ்வளோ வந்து தூரமா போணுமோ, அவ்வளோ தூரம் நீங்க போயிட்டே இருக்கிறீங்க. இப்போ ஆஃபீஸ் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. உங்கள பார்க்கணுங்கிறதுக்காகவே அவரு வந்து வெளிய வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. நீங்க வெளிய வந்தோனே, உங்கள வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வராரு. நீங்க ஒரு ஸ்கூட்டி மாரி வச்சிருக்கீங்க. அத நேரா எடுத்துட்டு ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல தான் போய் நிக்கிறீங்க. இறங்கி வந்து உள்ள போயிடுறீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல வந்து உங்க ரூம் டோர் வந்து ரிங் ஆகுற சத்தம் கேட்குது. யார்ரா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓப்பன் பண்றா. வெளிய வந்து சுகா நிக்கிறாரு. சுகா வந்து சுகாவை பார்த்தோன்னா வேகமா டோர வந்து சாத்தலான்னு பார்க்குறீங்க. ஆனா வந்து அவரு வந்து சாத்த விட மாட்றாரு. அந்த டோர தள்ளிட்டு வேகமா உள்ள வராரு. "சிவா ப்ளீஸ் தயவு செய்து வெளிய போ. நான் மட்டும் இருக்கேன் வீட்ல. நீ மட்டும் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. உனக்கு என்னடி பிரச்சனை?" "ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ வெளிய போ. ஒரு பிரச்சனையும் இல்ல." "நிஜமாவா? என்னை பார்த்து சொல்லு." அப்படின்னு சொல்லி உங்க ஃபேஸ வந்து கட் பண்ணி அப்படியே அவர பார்க்குற மாரி வைக்கிறாரு. நீங்க நிமிர்ந்து சிவாவ பார்க்குறீங்க. "ஒண்ணும் இல்ல சிவா ப்ளீஸ். நான் தனியா இருக்கணும்னு விரும்புறேன். நீ எதனால இப்படி நடந்துக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல காரணம் மட்டும் என்கிட்ட சொல்லிட. நான் போயிடுறேன்." ஒரு ஒரு காரணமும் இல்ல சிவா. என்ன காரணம்னு நான் சொல்லட்டா? அப்படி சொல்லிட்டு அவரு வந்து சொல்றாரு, இதுக்கெல்லாம் காரணம் உங்க பேரண்ட்ஸ் தான் அப்படின்ட்டு. ஏன்னா சுபா வந்து ஒரு மாரி டிப்ரஷன்ல போயிருந்திருக்காரு. அப்போ வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஆ இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்துச்சுடா அப்படின்னு வந்து அவங்க பேரண்ட்ஸும் வந்து ஒத்துட்டு இருந்திருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. இத பாரு வயன், எனக்கு என் ஃபேமிலி, என் பேரண்ட்ஸ் எனக்கு எதுவும் முக்கியம் கிடையாது. எனக்கு நீ மட்டும் போதும். ப்ளீஸ் சிவா, ப்ளீஸ். நான் எங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருக்கேன். இனிமே உன்னை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு சொல்லிட்டு. எனக்காக என் அம்மா அவங்க லைஃபே வந்து விட்டுக் குடுத்து வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்காக இத மட்டுமாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்க வீட்ல வேலை செஞ்சவங்க தானே? என்னடி பேசுற? இல்ல சுகா சொல்லு. உன்னைய வளர்த்தவங்க தானே? அவங்க 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 மேல உனக்கு பாசம் இல்லையா? அவங்களுக்கு செஞ்சு குடுத்த சத்தியம் உனக்கு முக்கியமா தெரியலையா? ப்ளீஸ், ப்ளீஸ் சுகா, எனக்கு நீ வேண்டாம். அப்படியே சொல்லி அவ அப்படியே தள்ளி விடுங்க. "இத பாருடி" அப்படின்னு சொல்லிட்டு உங்க கைய வந்து அப்படியே டைட்டா புடிச்சுக்கிறாரு. "இத பாரு, நீ என் லைஃப்ல நீ மட்டும் தான். அப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கு யாருமே வேணாம்டி. நல்லா புரிஞ்சுக்க. நீ மட்டும் தான். இல்லைன்னா எனக்கு யாருமே வேண்டாம்." அப்படி சொல்லிட்டு வந்து அவரு போயிடுறாரு. அந்த டோர வந்து சாத்திட்டு ஒரு பாட்டுக்கு வெளிய போயிடுறாரு. இதுதான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. "இல்ல சுகா, வேண்டாம். உனக்கு நான் தகுதியானவளே இல்ல. நான் எப்படி? உன் ஃபேமிலி எப்படி? என் ஃபேமிலி எப்படி? இதெல்லாம் செட் ஆகாது சுகா. கொஞ்சத்துல நீ சரியாயிடுவ." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். அந்த நைட்டு இந்த பக்கம் ஜெமின் வந்து அழுதுட்டு இருந்திருப்பாரு. அந்த பக்கம் டேகுக் 2 பேருமே ஹாப்பியா தான் இருந்திருப்பாங்க. ஹாப்பியானா 2 பேருமே
அவங்களுடைய இதை வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. 2 பேரும் இன்டிமேட்டாக இருந்திருந்திருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்து வந்து அதை என்ஜாய் பண்ணுறாரு. ஜங்குக்குமே புரியல. எத்தனையோ வாட்டி அப்ரோச் பண்ணியிருப்பாரு. ஆனால் டயாங் வந்து ஒத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டாரு. ஆனால் இன்னைக்கு ஏன் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு புரியவே இல்லை. இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவர் கூட வந்து அப்படியே இருக்கிறாரு. அப்படியே அவரை ஹக் பண்ண மாதிரியே அப்படியே வந்து 2 பேருமே அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ பார்த்தா ஹக் பண்ண இடத்துல காணோம். ஜங்குக் லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவர் நியூடாக தான் இருக்காரு. ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா காணோம். அவர் எந்திரிச்சு எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அவர் வந்து வியர் பண்ணுறாரு. வியர் பண்ணிட்டு எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி வாஷ்ரூம்லாம் திறந்து பார்க்குறாரு. காணோம். சரி சொல்லிட்டு அவரும் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு லெட்டர் பேட் மாதிரி இருக்கு. அதை எடுத்து பார்க்குறாரு. ஜங்குக் நான் நேற்று நைட்டு செம்ம ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு இந்த ஹாப்பினஸ் போதும். இத்தனை வருஷமாக உன் மனசில் நான் இருந்தது நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கப்புறம் எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கு. என்னது வேண்டாமா? நேற்று தான் என்கேஜ் ஆச்சு. இத்தனை வருஷம் லவ் பண்ணோம். நீ தானே இப்படி எழுதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அதை படிக்கிறாரு. ரொம்ப ஷாக்கோட படிச்சுட்டு இருக்காரு. பாரு நான் போயிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாத. நான் ஒரு இடத்துல சந்தோஷமாக ஹாப்பியாக தான் இருக்கேன். உன் கூட இருந்த அந்த 1 டே எனக்கு அது போதும். இத்தனை வருஷம் லவ் எனக்கு இது போதும். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். உன் லைஃப்பில் ஏஞ்சல் மாதிரி யாரெல்லாம் ஒருத்தவங்க வருவாங்க. கண்டிப்பாக நீ அவங்கள ஏற்றுக்கணும். ஓகேவா? எனக்காக, நம்மளுடைய லவ்க்காக நீ அவங்கள ஏற்றுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ப்ளீஸ் எனக்காக. ஐ லவ் யூ அண்ட் ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லி வந்து அந்த லெட்டரில் இருக்கு. அதை படிக்க படிக்க எனக்கு கண்ணீர் வந்து அவ்வளோ கண்ணீர் வருது. வேகமாக ரொம்ப ஓப்பன் பண்ணிட்டு ஒடியாடுறாரு. இப்போ எல்லாருமே அந்த வீட்டில் தான் வந்து இருக்கிறாங்க. அதாவது டேவோட வீட்டில் அது கொஞ்ச நாளாவே பூட்டி தான் இருந்திருக்கும். இப்போ என்கேஜ்மெண்ட் நடந்ததுனால எல்லாரும் அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்கே இருந்திருப்பாங்க. இந்த லெட்டரை படித்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ அழுது வருது. இந்த பக்கம் சுகா நைட்லாம் தூங்கியிருக்க மாட்டாரு. அவரோட பால்கனியில் இருந்துருப்பாரு. ஜங்குக் ஒடியாரதை வந்து சுகா பார்த்துட்டு என்னாச்சு ஜங்குக் அப்படின்னு சொன்னா அந்த லெட்டரை வந்து சுகா கிட்ட காட்டுறாரு. என்னது பைத்தியக்காரனா நான் என்னாச்சு? இது சண்டே அவங்களுக்குல அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாரு. இல்லை ஹயான் என்னாச்சு? ஏன் அப்படி பண்ணா அவன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எல்லாருமே ஒன் பை ஒன்னா வந்து அதை வந்து வாங்கி பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன் அவன் இப்படி பண்ணான் அப்படின்ட்டு. ஜிம்மின ரொம்ப ஷாக்கா அப்படியே நின்றுட்டே இருக்காரு. என்னாச்சு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு. இப்போ காய் அந்த லெட்டரை படிச்சுட்டு இப்போ நிமிந்து ஜிம்மினை தான் பார்க்குறாரு. ஜிம்மி வந்து இந்த காய் அப்படி சொல்லி வந்து தலையை ஆட்டுறாரு. வெளியே வா அப்படி சொல்லி காய் வந்து ஜிம்மி வந்து கண்ணை காட்டுறாரு. அவங்க 2 பேரும் அப்படியே வெளியே போயிடுறாங்க. காய் நீ நம்பு காய், நிஜமா நான் அவங்ககிட்ட சொல்லலை. எனக்கு தெரியும் ஜிம்மி, நீ சொல்லியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவன் ஏன் இப்படி பண்ணான் எனக்கு அதான் புரியல. ஒரு வேளை நம்ம இன்னைக்கு பார்க்க பேசுனது இப்போ அவன் கேட்டிருப்பானா இல்லை? இல்லையடா அவன் கேட்ட மாதிரியே தெரியலையே. அப்புறம் என்ன ஆகிருக்கும்? தெரியலையடா, பயமா இருக்கு காய். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? பயப்படாது. உங்களுக்கு வேற ஏதாவது விஷயம் இருக்கும்ல? இருக்கலாம். ஆனா எனக்கு இது மட்டும்தான் தோணுது அப்படி சொல்லி ஜிம்மின் சொல்றாரு. இன்னும் ஃபீல் பண்ணாத. இப்போ ஆளுக்கு ஒரு மூலையா வந்து அவர் வந்து தேடிட்டே இருப்பாங்க. அந்த பக்கம் ஜங்குக் தான் அழுது ஒரு மாதிரி டயர்டே ஆயிடுறாரு அவரு. அவரால் இதுக்கு மேலே எங்க தேடுறதுன்னே புரியல. இப்போ அப்படியே இருந்து அப்படியே மீண்டும் போட்டு அப்படியே உட்காந்துறாரு. பயங்கரமா வந்து அழுகுறாரு. ஜியோன் தான் வந்து கூட போயிருக்காரு. இதுக்குதான் அப்படி அழுகுற? காணோம்டா, எங்கடா போயிட்டான் அப்படின்ட்டு இப்போ ஜியோன் வந்து பைக் எடுத்து சரி நீ வந்து வீட்டுக்கு போ. நான் எங்கேயா இருந்தாலும் பார்த்துட்டு என்னாலும் முடியல ஜியோ. அதுக்கு தான் சொல்கிறேன் நீ வீட்டுக்கு போ. அவன் கண்டிப்பாக அந்த ஊரை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டான். எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடணும் சரியா அப்படின்னு வந்து ஜியோன்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜனக்கு அழுதுகிட்டே வந்து வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ ஜியோ நேராக ஜெமினுக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. சொல்லி ஜியோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்கே இருக்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிளேஸ் வந்து சொல்கிறாங்க. 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்காங்க. இந்த பாரு அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் எடுத்து ஜிம்மின் முன்னாடி வைக்கிறாரு. ஜிம்மின் வந்து எடுத்து படிக்கிறாரு. ஜிம்மி சாரி
சாரி சொல்கிறேன், எத்தனை வாட்டி சாரி சொல்கிறது எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உன் மனசில் என்ன இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. நான் ஃப்ரெண்டே கிடையாதுடா, அதுவும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டே இல்லைங்கிற நான் எப்படி உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆவேன்? உன் மனசில் யார் இருக்கா? நீ யாரை லவ் பண்ணணும்னு கூட நான் இத்தனை வருஷமாக தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன்ல. நான் ரொம்ப முட்டாள்ல. நான் என்னுடைய லவ் மட்டும் தான் பார்த்தேனே தவிர நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படி சொல்லி நான் பார்க்கவே இல்லைடா. நீ நீ உன் கண் முன்னாடி நானும் ஜங்குக்கும் ஒன்றா இருக்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்குல்ல, எப்படி ஃபீல் பண்ணியிருக்கல அப்படி சொல்லி அந்த மாதிரி நிறைய விஷயம் எழுதியிருக்காரு. படிக்க படிக்க ஜிம்மின் கலந்து அவ்வளோ பேஸ் வருது. ஏய் பைத்தியமாடா நீ அப்படி சொல்லிட்டே படிக்கிறாரு. சாரி ஜிமின், என்னைய மன்னிச்சிடு. இதுக்கு மேலே உங்கள் 2 பேரும் கூடால நான் வரமாட்டேன். சாரி, மன்னிச்சிடு மேலே ப்ளீஸ் ஜிமின். அப்புறம் இத்தனை வருஷம் நான் தான் ஹாப்பியாக தானே ஜங்கு கூட லைஃப்பை வாழ்ந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாங்கள் 2 பேரும் லைஃப்பை நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணோம். இதை உங்கள்கிட்ட நான் மறைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு இந்த ஒன் டே போதும், அவனுடைய மெமரிஸ்லேயே நான் வாழ்ந்துடுவேன். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? நீயும் ஜங்குக்கும் ஒன்றா சேர்ந்து வாழணும். அப்புறம் ஒரு விஷயம், நான் நீ ஜங்குக்கை லவ் பண்ணுறதா நான் சொல்லவே இல்லை. நீயும் சொல்லாத. அப்புறம் அதால் தான் நான் போயிட்டேன்னு சொல்லி இன்னும் அவன் ஃபீல் பண்ணுவான். அப்புறம் உன்னையே கஷ்டப்படுத்திட்டோமேன்னு இன்னும் ஃபீல் பண்ணுவான். நான் எதனால் போனேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாமையே இருக்கட்டும். என் மேலே ப்ராமிஸ், என் ஃப்ரெண்ட்ஷிப் மேலே ப்ராமிஸ், நீ ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கணும்டா. எனக்கு அது தாண்டா வேணும். ஐ மிஸ் யூடா அப்படி சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு. ஐயோ முட்டாளா ஜியோன், அவன் முட்டாளா? என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கான் ஜியோன்? நீ எங்கேருந்து எடுத்த? நம்ம 2 பேரும் இருக்கோம்ல அந்த ரூமில் தான். நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. நான் காலைல எழுந்துச்சி பார்க்கும்போது பார்த்தா அங்கே லெட்ரு இருந்துச்சு. அதான்டா. சரி ஜிம்மி, அவனுக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னியா? நீ சொன்னியானா அப்போ உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும். எப்பயோ தெரியும். எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் என்கிட்ட மறைச்சிருக்கீங்களா? நீ மறைக்கல. இல்லை, நான் ஒன் சைடு லவ் தானே. இப்போ எனக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லைடா. இவன் என்னடா பைத்தியக்காரன் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான்? அவனுக்கு எப்படி தெரியும்? தெரியலேடா ஜியோன் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். நான் அந்த மாதிரி யோசிக்கலைன்னா அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஜங்குக்கு தானே லவ் பண்ணான். ஜங்குக்கு தானே லவ் பண்ணுறான். என்ன அவன் பைத்தியக்காரனா இவன்? எனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? இப்போ எங்கடா அவனை போய் தேடுறது? சரி வா போய் தேடலாம். அவர் என்ன பண்ணுறது? ஜங்குக்கு எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறான். இப்போ தான் வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டு தான் நான் சரி ஒன்று பார்க்கலான்னு வந்தேன். சரிவா போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே தேடிட்டே இருக்கிறாங்க. இப்போது ஏர்போர்ட்டில் தான் காட்டுறோம். அங்கே டே அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறாரு. ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. இங்கே எதுக்கு வந்திருக்கோம் டே? இங்கே தானே இன்னும் ஃபஸ்ட் லவ் ஸ்டார்ட் ஆச்சு. நீ ஃபஸ்ட் இன்னும் கிஸ் பண்ண. அதனால தான் இந்த இடத்த என்னால் மறக்கவே முடியல. நம்ம மேரேஜ்க்கு அப்புறமும் இங்கே தான் இருக்கணும் ஜங்கு. நமக்கு எவ்வளோ வசதி வந்தாலும் ஓகேவா அப்படின்னு டே சொல்கிறாரு. சரி ஓகேடா, உன் விஷயம் நம்ம நிறைவேற்று ஓகேவா அப்படி சொல்லிட்டு இப்போ ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. அவங்க ஹேங்ஸோட பேசுகிறது அப்படியே டைம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சொல்லு ஜங்கு, அதான் என்கேஜ் ஆயிடுச்சுல, இன்னைக்கு ட்ரை பண்ணலாமா? அவ்வளோதான், உன்னை போயிரு மரியாதையா. மேரேஜ்க்கு அப்புறம் தான் இதாக இருந்தாலும் இப்படியே சொல்லி என்னை ஏமாற்றிட்டே இருக்கட்டே. என்ன டே நீ? போடா ஒழுங்கு போய் ரூமில் படு. அப்போ நீ நான் வரேன், ஒரு கால் பேசிட்டு வரேன். அந்த மீட்டிங் சொல்லிடணும்ல. ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் பேசணும். என்கேஜ் பண்ணுறதுனால கொஞ்ச நாள் தண்ணி வச்சோம்ல, ஏதாவது முடிஞ்சிச்சுல. இன்னும் 2 டேஸாக அந்த மீட்டிங் வச்சு இதை பற்றி பேசணும்டா. பார்த்தா நீ ரொம்ப டயர்டாக இருக்க, நீ போய் படு, அதை பற்றி பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டே பேசிகிட்டே இருக்கிறாரு. இப்போது ஜிம்மினோட ரூமை அப்படியே கிராஸ் பண்ணுறாரு. அப்போ சரி ஜிம்மினை பார்த்து பேசலாம், இந்த இதில் ஜிம்மினை பார்த்து பேசவே இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிம்மினை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராது. பார்த்தா அந்த ரூமே காலியாக இருக்குது. எங்கே போயிட்டானுங்க 2 பேரும்? ஜியோன் எங்கே கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனான். இவன் எங்கே போனான்?
சரி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை அப்படியே சுற்றிட்டு வராரு. இப்போ அந்த கபோர்டு இதெல்லாம் நம்ம தானே சொன்னோம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ட்டு. திறந்து பார்க்கலாமா? உங்கள் திங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதான் காலி பண்ணி இத்தனை வருஷம் ஆகுது. சரி அப்படி சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் வந்து அப்படியே திறந்து பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தாங்க அந்த பழைய பெட்ஷீட்ஸ்லாம் வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே வந்து என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து அப்படியே எடுக்கிறாரு. என்னது இது அப்படி சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு. இனி அப்படி சொல்லி எழுதிருக்கு. மீனோட டைரியா? அவன் சரியான இவன். அவன் எதுவுமே வெளியே சொல்லவே மாட்டான். இத்தனை வருஷம் ஆகி யாரையுமே லவ் பண்ணாமல் டேட் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கான். கண்டிப்பாக இது எதுவும் எழுதி வச்சுருப்பான் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக அதை எடுத்து பார்க்குறாரு. ஜிம்மினோட அந்த பழைய லைஃபு அதை பற்றிலாம் அப்படியே எழுதியிருக்க. அவர் வந்து ஆஃபீஸில் இருந்தது அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அவருக்கு ஒரு வரைய அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இன்னும் வந்து லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. அப்படியே அந்த கண்ணீரை வந்து அப்படியே துடைக்கிறாரு. துடைச்சிட்டு இப்போ ஒரு 2-3 பேஜ் வந்து அப்படியே காலியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜங்குக்கை மீட் பண்ணது, ஜங்குக் வந்து அவங்ககிட்ட நடந்துக்கிட்டது, டே வந்து நடந்துக்கிட்டது எல்லாமே அதில் வந்து எழுதியிருக்கு. டே என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, என் லைஃப்பில் கிடைச்ச ஒரு நல்ல பர்சன், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. டேயை பற்றி நிறைய விஷயம் எழுதியிருக்கான். அது வந்து படிக்கும் போதே டயம்க்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. நம்ம கூட இந்த அளவு யோசிச்சது இல்லைல்ல, நம்மளும் இவ்வளோ ஒரு டீப் ஃப்ரெண்டாக நினச்சிருக்கானாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்து திருப்புறாரு. ஜங்குக் மை லவ் அப்படின்ட்டுருக்கு. அது பார்த்த உடனே டயாங்க்கு அப்படியே கையெல்லாம் அப்படியே ஷேக் ஆகுது. அந்த பேஜ் அப்படியே திருப்புறாரு. அந்த தாளை திருப்பி இப்போ வந்து படிக்கிறாரு. உனக்கு ஃபஸ்ட்டு நீ பார்த்தப்போ பிடிக்கலல்ல, நான் கூட உனக்கு பார்த்து ரொம்ப பயந்தேன் ஜங்குக். அப்புறம் நீ என்ன சேவ் பண்ணலை, அன்னையிலேருந்து நான் உன்னைய லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்டா அப்படி சொல்லி அதில் வந்து எழுதியிருக்கு. நிறையா எங்கெங்க பார்த்தேன், எப்படி பார்த்தேன், எப்படி லவ் ஆச்சு எல்லாமே அதில் எழுதியிருக்கு. ஜங்குக் வந்து அவனை கேர் பண்ணுறது அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. எல்லாத்தையுமே வந்து வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போது கடைசியில் என் லைஃப் என்னுடைய லவ்வோட எண்ட் அப்படின்னு வந்து எழுதியிருக்கு. என்னன்னு சொன்னால் ஜங்குக் வந்து டேக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாருல்ல, அது எழுதியிருக்கு. அன்னைக்கு அவங்க 2 பேரும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு டேக்கு வந்து நல்லாவே தெரியும். ஆனால் ஜிமின் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கானா அப்படின்னு சொல்லி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது தான் இப்போ டேக்கே புரியுது. அவருக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. எவ்வளோ டியர்ஸ் வருது. அவரை வந்து அப்படியே துடைக்கிறாரு. இப்போ தான் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அந்த டைரியை அப்படியே இடத்துல அப்படியே வச்சுட்டு அவர் வந்து அப்படியே கிளம்பிடுறாரு. நேராக ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போகிறாரு. வரா அப்படி சொல்லி அரை தூக்கத்தில் இருக்கிறாரு. ஜங்குக் சொல்லு, நம்ம 2 பேரும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னது அப்படி சொல்லி அரையும் குறையுமா அந்த தூக்கம் மொத்தமாக பறந்துருச்சு அவன் சொன்ன வார்த்தையில். என்னடா சொல்கிற, நீயா நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லி டே வந்து அப்படியே தலையை ஆட்டுறாரு. இப்போ அப்படிதான் அவங்க லைஃப்பை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாரு டயாங்க. எப்படி சொல்லணும், ஜங்குக்கு புரியல. டே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து தூங்குறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. எழுந்திரிச்சு லெட்டரை எழுதி வச்சுட்டு இப்போது ஜிமினோட ரூமுக்கு வராரு. என்னன்னு சொன்னால் ஜிமினை வந்து ஜியோன் வந்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி படுத்திருக்காங்க. அது வந்து பார்க்குறாரு. என்ன ஹக் பண்ண மாதிரி சும்மா படுத்திருப்பாங்க போல், ஃப்ரெண்ட்ஸ் தானே 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த லெட்டரை வந்து அங்கே டேபிளில் வச்சுட்டு அவர் வந்து போயிடுறாரு. சாரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டே வந்து உட்காந்துட்டுருக்கிறாரு. அவர் யோசிக்க முடிக்கவும் அவர் கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விழுகுது. இப்போ அந்த கன்னத்தில் கை வச்சபடியே பட்டே வந்து அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறாரு. இதோட இந்த பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சூன் வந்து இந்த எஃப்எஃப் வந்து நான் முடிச்சிடுறேன். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் தராங்க.